ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சிதம்பரத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் காதல் துரோகத்தினால இழந்த ஒரு நபரினுடைய ஆன்மா இன்னொரு நபரை ஆக்கிரமித்து அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிதம்பரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ராஜ்குமார் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2015 காலகட்டத்தில் இந்த ராஜ்குமாரனுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பரதன் அப்படிங்கிற நபருக்கு நடந்த சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2015 காலகட்டத்தில் இந்த அமானுஷ்ய சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பரதன் அப்படிங்கிறவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிதம்பரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த அழகிய கிராமத்தில் தான் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பரதன் அப்படிங்கிறவர் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையங்க. 2015 காலகட்டத்தில் காலேஜ் முதல் வருடம் படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இந்த பரதனுக்கு அந்த ஊரில் நெருங்கிய நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ராஜ்குமார், அப்புறம் ராமன், மனோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நண்பர்களுங்க. இப்படி இருக்கும்போது இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் 2015 காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் தங்கி வேலை செஞ்சுருக்காருங்க. அந்த காரணத்தினால பரதனோடு மீதம் இருக்கக்கூடிய ராமன் மற்றும் மனோஜ் இந்த 2 பேரும் தான் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. இந்த பரதன் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வில்லேஜில் சின்ன பொழுதுபோக்கு ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் ஆனால் அவங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் நிறைய காடுகள் இருக்குங்க. அந்த காட்டில் போய் காட்டு முயல்களை வேட்டையாடிட்டு வந்து மாமிசம் சமைச்சு சாப்பிடுவது வழக்கங்க. காட்டு முயல்களை இப்போது வேட்டையாடக்கூடாதுங்க, தடை பண்ணியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் இப்போதும் நிறைய கிராமங்களில் காவல்துறைக்கு தெரியாமல் காட்டு முயல்களை வேட்டையாடிட்டு தாங்க இருக்காங்க. அதே மாதிரி 2015 காலகட்டத்தில் இந்த பரதனோடு சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள் மொத்தம் 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல காட்டு முயல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருதுங்க. அது எந்த இடம் அப்படி சொல்லி பார்த்தா அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கரும்பு தோப்பு இருக்குங்க. அந்த கரும்பு காட்டை தாண்டணும் அப்படின்னா பக்கத்திலேயே வெள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு போயிட்டு இருக்குங்க. அந்த கரும்பு தோட்டத்துக்கும் வெள்ளாறு அப்படிங்கிற ஆற்றுக்கும் இடைப்பட்ட இடத்துல நடுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுப்பகுதி இருக்குங்க. அந்த காட்டுப்பகுதியில் நிறைய காட்டு முயல்கள் இருக்கிறத பக்கத்து ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஏரியாவுக்கு போய் நைட்டு முயல்களை வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு நைட்டு ஒரு 10 மணி தோராயமாக இந்த பரதன், ராமன் மற்றும் மனோஜ் 3 பேரும் சேர்ந்து அந்த கரும்பு காட்டை தாண்டி கரெக்டாக அந்த நடுத்திட்டு அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அங்கே போன பிறகு எல்லா பக்கமும் வேடிகளில் அந்த கன்னி வலையை போடுறாங்க முயல்களுக்காக. அதற்கடுத்து இந்த 3 பேரும் சேர்ந்து விசில் அடிச்சுட்டு நைட்டு நேரத்தில் டார்ச் லைட் அடிச்சுட்டு கற்றுக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது புதர்களில் பழதிங்கி இருக்கக்கூடிய காட்டு முயல்கள் அந்த காட்டை விட்டு பக்கத்து காட்டுக்கு தாண்ட ஓடுங்க. அப்போது கரெக்டாக வேலியில் போட்டுக்கக்கூடிய அந்த கன்னி வலையில் முயல்கள் மாட்டிக்குங்க. அதே மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்ச காரணத்தினால 2 காட்டு முயல்கள் அந்த வேலியில் போட்டுக்கக்கூடிய கன்னி வலையில் மாட்டிக்கிச்சுங்க. நைட்டு ஒரு 1 மணி தோராயமாக கரெக்டாக இந்த 2 காட்டு முயல்களும் பிடிபட்ட காரணத்தினால அதை எடுக்கிறாங்க. அதை 2மே கிட்டத்தட்ட 2.5 கிலோ 3 கிலோ இருந்த காரணத்தினால மொத்தம் 5 கிலோ தோராயமாக இருந்துச்சுங்க. அதற்கடுத்து இது போதும், நைட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிராமத்தை நோக்கி 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் முயல்களை பிடிப்பதில் மெயின் ஆள் இந்த பரதன் அப்படிங்கிற நபர் தாங்க. அவர் ஒரு காட்டு முயலை கையில் பிடிச்சிட்டு ராமன் அப்படிங்கிற இன்னொரு நபர் இன்னொரு முயலை பிடிச்சிருக்காங்க. மற்ற மனோஜ் அப்படிங்கிற நபர் சும்மா தாங்க நடந்து வந்துட்டு இருக்காரு, மீதம் இருக்கக்கூடிய கன்னி வலைகளை கையில் வச்சுக்கிட்டு. எப்போதுமே இந்த காட்டு முயல்கள் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடிச்சிருங்க.
பெருசுங்க, பல்லு வேற வந்து ஷார்ப்பா இருக்கும். அந்த காரணத்தினால பெரும்பாலும் அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயல்களுடைய கழுத்தை கத்தி வச்சு அறுத்துருவாங்க. ரத்தம் போனது பின்னாடி இறந்த பிறகுதான் அதை காதோடு பிடிச்சி தூக்கிட்டு கிராமத்துக்கு வருவது வழக்கங்க. அதே மாதிரி அந்த முயல்களை கஷ்டப்பட்டு பிடிச்சி கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துட்டு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே பிடிச்சிட்டு அந்த கரும்பு தோட்டம் வழியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க 3 பேரும். வரும்போது இந்த காட்டு முயல்களை வேட்டையாடின அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே சகஜமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியா இவங்களுடைய லோக்கல் ஏரியா அப்படிங்கிற காரணத்தினால பெருசாக எடுத்துக்கலீங்க, பயப்படவும் மாட்டாங்க இந்த 3 பேரும். அந்த டைமில் கரெக்டாக அந்த கரும்பு தோட்டத்தில் பாதி தூரம் வரும்போது திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் தூரத்துலைங்க ஒரு நபர் இவங்க போகக்கூடிய வழிப்பாதையில் நின்றுட்டு இருக்காருங்க, கரும்பு தோட்டம் பக்கத்துலேயே. அந்த நபரை பார்த்த உடனே 3 பேரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஊருக்காரங்க யாராவது இருக்கும், ரெஸ்ட் ரூமுக்கான வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய பக்கத்திலேயே நெருங்கி போகிறாங்க. ஏன்னா அந்த நபர் இருக்கக்கூடிய வழித்தடம் வழியாக தான் போயாகணும். இவங்க பக்கத்தில் நெருங்கி போக போக அங்கே நின்றுட்டு இருந்த அந்த மர்மமான நபர் டக்குன்னு கரும்பு தோப்புக்குள்ள சரசரன்னு உள்ள போறாருங்க. அதையும் இந்த 3 பேரும் பார்க்குறாங்க. அதற்கடுத்து சரி யாரா வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாம அந்த நபர் நின்ன இடத்த விட்டு கிராஸ் பண்ணி ஒரு 10 அடி 20 அடி தூரம் தாண்டிட்டாங்க. தாண்டி எப்போதும் போல சகஜமா பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஒரு மர்மமான குரல் கேட்குதுங்க. அந்த குரல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தம்பி கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி இருந்தால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேசுறது பின்னாடி வெளியே கேட்குதுங்க. அப்படி கேட்ட அடுத்த நொடியே இந்த 3 பேரும் பயப்படாம ஏற்கனவே வரும்போது நபர் நின்றுட்டார்ல அந்த இடத்துல இருந்தா அந்த சத்தம் கேட்குது. டக்குன்னு 3 பேரும் ஒரு சேர திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சியை அப்போதுதான் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மர்மமான நபர் இவங்க திரும்பி பார்த்த அந்த இடத்துல இருந்து ஒரு 5 அடி தூரம் பக்கத்திலேயே நிற்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நார்மல் மனுஷனே கிடையாதுங்க. நல்ல இந்த நிழல் மாதிரி கருகருகருன்னு அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விகாரமான தோட்டத்தில் ஒரு 5 அடி தூரத்தில் பக்கத்தில் நின்றதை பார்த்துட்டு 3 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் சொல்லிக்காமையே அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து வேகமாக அந்த வெள்ளாறு அப்படிங்கிற ஆற்று பக்கத்தில் ஓடி வந்துட்டாங்க. அங்கே வரைக்குமே ஆளுக்கு ஒரு திசையில் ஓட்டம் பிடிச்சி வரும்போது அங்கே தண்ணி கேட்ட நபர் வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காருங்க மின்னல் வேகத்தில். தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த உருவம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஒரு வழியாக கடைசியாக அந்த ஊரினுடைய எல்லையில் மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் தெய்வம் இருக்குங்க. அந்த கோவில் பக்கத்தில் வந்த பிறகுதான் பெருமூச்சே விட்டுருக்காங்க இந்த 3 பேரும். அது வரைக்கும் அந்த துரத்திட்டு மர்மமான குரலோடு வந்த உருவம் வந்து அதற்கு பின்பு காணுங்க. அதற்கடுத்து வேகமாக ஊருக்குள்ளே ஓட்டம் முடிச்சு வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் வந்த காரணத்தினால யாரும் அதை பெரிதுபடுத்தாம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. விடிய 3 பேரும் தூங்காம பயத்திலேயே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு 3 பேரும் ஒரு சேர ஒரு இடத்துல கூடி அந்த 2 காட்டு முயல்களையும் கரியாக்குறாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் இந்த மாதிரி கரியாக்குனாங்க அப்படின்னா 3 குடும்பங்களும் பிரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த முயல் கறியை 3 குடும்பமும் பிரிச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த முயல் கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அன்றைய இரவில் இருந்தா இந்த அமானுஷ்ய சம்பவமே தொடங்க ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சு. அதுவும் பரதனுக்கு மட்டும்தாங்க. பரதனுக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 பேர்த்துல கரெக்டாக அந்த கரும்பு காட்டிலிருந்து அந்த முயல்களை கையில் பிடிச்சிட்டு பரதன் வந்துகிட்டே இருந்தார் இல்லையா, அப்போது சடனாக அந்த கரும்பு காட்டு பக்கத்தில் குப்பரக்க வந்து விழுந்துட்டாருங்க, கல் தட்டிக்கு விட்ட மாதிரி. அப்படி கல் தடிக்கு விட்ட உடனே அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா பரதனுடைய முட்டியில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. பரதனுடைய முட்டியில் ரத்தம் வந்துட்டே இருக்கும்போது ஒரு காட்டு முயலையும் அறுத்து போட்டு ரத்தத்தோடு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் தான் முதல் முறையாக அந்த உருவம் வந்து நிப்பாட்டி வந்து தண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லி கேட்டிருக்குங்க. ஸோ இப்படி ஸ்பெஷலாக வரும்போது பரதன் வந்து குப்பரக்கு விழுந்து அந்த முட்டியில் அடிப்பட்ட காரணத்தினால அவருக்கு மட்டும் இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. அது எதனால் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அதற்கடுத்து அன்றைய இரவிலிருந்து பரதனுடைய வீட்டில் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா, அந்த கிராமத்தில் பரதனுடைய தெரு இருக்கக்கூடிய வீட்டு தெருமுக்கில் தான் பரதனுடைய வீடு இருக்குங்க. நைட்டு கரெக்டாக 1 மணி ஆச்சு அப்படின்னா டெய்லியுமே பரதனுடைய வீடு அந்த ஸ்ட்ரீட்டில் கடைசி வீடு தானே, ஸ்ட்ரீட்டினுடைய ஸ்டார்டிங் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் எப்போதுமே அந்த கிராமத்தினுடைய நாய்கள் படுத்திருக்குமாமங்க. நைட்டு கரெக்டாக 1 மணி ஆச்சு அப்படின்னா அந்த முக்குல படுத்திருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாமே உழைச்சிக்கிட்டே நேராக பரதனுடைய வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் வந்துருமாமங்க. அங்கே வந்துட்டு கரெக்டாக 3 மணி வரைக்கும் விடாமல் அந்த தெருநாய்கள் வீட்டை சுற்றி குறைச்சிக்கிட்டே இருக்குமாமங்க. பெரும்பாலும் ஒரு நாய் குறைச்சினாவே கண்டிப்பாக தூக்கம் வராது. கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாய்களும் விடாமல் 3 மணி வரைக்கும் குறைச்சிருந்துச்சுன்னா தூக்கம் வருமா? வரவே வராது இல்லையா. இதே மாதிரி தொடர்ந்து 3 நாட்கள் கரெக்டாக 1 மணி ஆச்சு அப்படின்னா அந்த நாய்கள் முக்கிலிருந்து நேராக இவங்களுடைய வீட்டை நோக்கி குறைச்சிக்கிட்டே வந்து விடிய 3 மணி வரைக்கும் இருக்குமாமங்க. 3 மணி ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த நாய்கள் எல்லாமே வீட்டிலிருந்து நேராக அந்த தெருமுக்கு வழியாக குறைச்சிக்கிட்டே போய் அதற்கடுத்து அமைதியாயிருமாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பரதனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மதுரை வீரன் சாமியினுடைய பக்தைங்க. அதே நேரத்தில் சாமி கும்பிடுவதில் மிக மிஞ்சிய ஆள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து 3 நாள் நடக்கக்கூடிய காரணத்தினால பரதனுடைய அம்மாவுக்கு ஏதோ தப்பாக நடக்கிறது புரிஞ்சிருச்சுங்க. 3 நாளும் விடாமல் தொடர்ந்து வீட்டை சுற்றி நாய்கள் குறைச்சிட்டு இருந்த காரணத்தினால அடிக்கடி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சு அந்த நாய்களை துரத்துவதற்காக குச்சி எடுத்து துரத்துவாங்களாமுங்க.
துரத்தும் போது மட்டும் நாய்கள் ஓடி போயிட்டு இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே அந்த நாய்கள் வந்துருங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்த காரணத்தினால தான் அவங்களுடைய அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குங்க. 3 நாளும் தொடர்ந்து இந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருந்த காரணத்தினால அவங்களுடைய அம்மா அப்பா தூங்காம 4வது நாள் இரவு 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னதான் நடக்குது, தெருமுக்குள்ள கரெக்டா அந்த நாய்கள் வந்துட்டு 3 மணி தோராயமாக கிளம்பி போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து விடிய விடிய தூங்காம இருந்திருக்காங்க. அன்றைய நாள் சம்மர் சீசன் அப்படிங்கிற காரணத்தினால என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக வீட்டினுடைய மெயின் டோரையும் திறந்தாங்க விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2 மணி தோராயமாக இருக்குங்க. இவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திடீர்னு அந்த நாய்கள் வந்து குறைச்சிக்கிட்டே வரும்போது வீட்டினுடைய வாசப்படியிலிருந்து யாரோ ஒரு நபர் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குறாங்க. சத்தம் கேட்ட உடனே அது யாருடைய குரல் அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கும்போது அவங்களுடைய வீட்டில் பரதனுக்கு தனி அறைதாங்க. பரதன் அப்படிங்கிற நபர் தான் வீட்டினுடைய வாசப்படியிலிருந்து அவங்களுடைய அம்மா கிட்ட தண்ணி கேட்குறாருங்க, தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரலில் கேட்ட உடனே பரதனுடைய அம்மா ரூமில் தானே படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிக்காம டக்குன்னு வாசப்படி பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறாங்க. வாசப்படி பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய ஷாக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரதன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வாசப்படிக்கு முன்னாடி கூட கேட்காம அந்த காம்பவுண்ட் இருக்கக்கூடிய பகுதியினுடைய அந்த கேட்டு பக்கத்தில் நின்று தாங்க தண்ணி கேட்குறாரு. இங்கிருந்து நல்லா பார்க்கும்போது பரதன் தாங்க நிற்கிறாரு. அப்போது அவங்களுடைய அம்மா ரூமில் தான்டா படுத்திருந்தேன், ஏன்டா கேட்டுருந்து தண்ணி கேட்குற, உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த தெருநாய்கள் எல்லாமே பரதன் தண்ணி கேட்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி பயங்கர ஆவேசமாக குறைக்குதுங்க. அந்த டைம்லேயே அவங்களுடைய அப்பா டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன் அங்கிருந்து தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பரதன் தண்ணி கேட்கக்கூடிய அந்த கேட்டு பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. பக்கத்தில் நெருங்கி போன உடனே பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரதனுடைய அப்பா பக்கத்தில் போன அடுத்த செகண்டே அந்த தெருநாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரதன் மாதிரி நின்றுக்கூடிய அந்த உருவத்து மேலே தாண்டி கடிக்கிற மாதிரி தாவி இருக்குங்க. அப்படி நாய்கள் தாவின அடுத்த செகண்டேங்க இந்த நிகழ்வு நடந்த உடனே அவங்களுடைய கேட்டு பக்கத்தில் ஒரு புங்கை மரம் இருக்குங்க. அந்த புங்கை மரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்த பரதன் மாதிரி இந்த உருவம் சரட்டுன்னு இந்த புங்கை மரத்தில் அடித்து சரசரன்னு மேலே போகுதுங்க. இதை தத்ரூபமாக அவங்களுடைய அப்பா பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க. அதற்கு பின்பு அப்படியே பின்வாங்கி வேக வேகமாக அவங்களுடைய மனைவி பக்கத்தில் வந்துட்டாருங்க. 2 பேரும் இதை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சுங்க. அங்கே நின்று தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட தன்னுடைய மகன் வந்து உண்மையான மகன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு 2 பேரும் ஓடி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரதன் படுத்திருக்கக்கூடிய அறை கதவை தட்டுறாங்க. அறை கதவை தட்டி பார்க்கும்போது கதவை திறக்கவே இல்லைங்க பரதன். அதற்கு பின்பு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பரதனுடைய அறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் சைடில் போய் எட்டியாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு காம்பவுண்டை தாண்டி 2 பேரும் போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க பரதனுடைய பெற்றோர்களுக்கு. பரதன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நாய்கள் வந்து கரெக்டாக 1 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு கிளம்புதில்ல. எப்போதுமே அந்த நாய்கள் வரும்போதெல்லாம் டக்குன்னு பரதன் எந்திரிச்சு கட்டிலிருந்து எந்திரிச்சு உட்காந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமினுடைய செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முட்டிகிட்டே இருந்திருக்காருங்க. அன்றைய நாள் ஜன்னலில் 2 பேரும் எட்டி பார்க்கும்போது தாங்க அவர் தெரிஞ்சிருக்கு. முட்டுறது மட்டும் இல்லாமல் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் பாட்டை எதையோ முணங்கிட்டு இருக்காருங்க. அந்த முனகல் சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை விரட்டி விட்டு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. அவளை கொல்லாமல் விடக்கூடாது, அவளை கொன்னே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு முட்டிக்கிட்டே இருக்காருங்க செவுத்துல. அன்றைய நாள் அப்படி முட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கத்துறதை கேட்டு பரதன் ரியாக்ட் பண்ணவே இல்லைங்க. கடைசியாக பரதன் அப்படியே முட்டிகிட்டே இருந்து அந்த டைம்லேயே அவருடைய மண்டையிலிருந்து அப்படியே செவுத்தில் முட்டிக்கூடிய காரணத்தால் ரத்தம் அப்படியே மூக்கு வரைக்கும் கீழே நடந்து போயிட்டு இருக்குங்க. அதற்கு பின்பு 3 மணி வரைக்கும் பரதன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு கடைசியாக நாய்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே சரட்டுன்னு அந்த தெருமுக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி போனதுக்கு பின்னாடி எப்போதும் போல தெரியாத மாதிரி வந்து கட்டலில் படுத்துக்கிட்டாருங்க. அப்போது அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிஞ்சிச்சுங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து அந்த தெருமுக்குள்ளேருந்து நாய்கள் நம்ம வீட்டை நோக்கி குறைச்சிட்டு வரும்போது அந்த ஆன்மா ஏதோ ஒன்று வந்துட்டு போக மாட்டிருக்கு, வரது நம்மளுடைய மகனுடைய உடம்பை ஆக்கிரமிக்கிறது தான். அதற்கடுத்து 3 மணிக்கு பின்னாடி கிளம்பி போனதுக்கு பின்னாடி பரதன் நார்மல் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டாக இந்த நிகழ்வுலாம் முடிஞ்சு 4:30 மணி 5:30 மணி தோராயமாக அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பரதனுடைய ரூம் கதவை தட்டும்போது பரதன் கதவை திறக்கிறாருங்க. கதவை திறந்த உடனே அவங்களுடைய அப்பா அடிச்சே போட்டாருங்க. எதற்கு அடிச்சாருனே பரதனுக்கு புரியலீங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டே போய் கட்டல உட்காந்துட்டான். அப்போது அவங்களுடைய அம்மா பரதனுடைய முகத்தையே பார்க்குறாங்க. நைட்டு வந்து பார்க்கும்போது அந்த வாலில் செவுத்துல முட்டும் போது ரத்தமாக ஒழுகுச்சு இல்லை, அந்த ரத்தம் ஒரு துளி கூட இல்லைங்க. அவருடைய நெத்தி மட்டும் அப்படியே புடைச்ச மாதிரி இருக்குங்க. ஆனால் அவ்வளவு ரத்தம் போன மாதிரி முகத்தில் இது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த டைமில் நைட்டு நடந்த விஷயத்தை அவங்களுடைய அப்பா பரதன்கிட்ட கேட்க ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய அம்மா கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அம்மாவை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்தில் நல்ல தெரிஞ்சவங்க. பெரும்பாலும் ஆண்மக்கள் யாரையாவது ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னா அவங்ககிட்டயே போய் கேள்வி கேட்ட அப்படின்னா கொஞ்சம் உஷாராயிருங்க. அந்த காரணத்தினால தான் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பரதன்கிட்ட நைட் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க முயற்சி செய்யும் போது தடுத்துட்டாங்க. நான் கரெக்டான நேரம் பார்த்து நான் கேட்டு சொல்கிறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்பு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுடைய அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பரதன் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. மதியம் ஒரு 1 மணி தோராயமாக அவங்களுடைய அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு பரதனுக்கு கொடுத்துருக்காங்க.
எதுவுமே பேசாம பரதன் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே பரதன் கிட்ட அவங்களுடைய அம்மா அப்போதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க மனசில் நினைச்சிட்டாங்களாட்டிருங்க தன்னுடைய மகனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு. இவங்களுடைய குலதெய்வம் அந்த ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மதுரை வீரன் சாமி தாங்க. அந்த மதுரை வீரன் கோவிலுக்கு கூட்டு போலாம்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிருப்பாங்களாட்டிருங்க. புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு எப்போதுமே புதன்கிழமை மாலை வந்து பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த மதுரை வீரன் கோவிலில். அந்த காரணத்தினால மதிய நேரம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பரதா நம்ம வந்து கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுலடா, இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொன்னது தாங்க. சொன்ன அடுத்த செகண்டே சடனாக வந்து அவங்களுடைய அம்மாவை பார்த்து பரதன் திரும்பி இருக்காருங்க. திரும்பின அடுத்த செகண்டே பரதனுடைய முகத்தோற்றமே மாறிச்சாட்டுருக்குங்க. கண்ணெல்லாம் செவந்து போய் பரதன் விகாரமான தோட்டத்துக்கு வந்த உடனே அவங்களுடைய அம்மா தப்பிக்க பார்த்துருக்காங்க. அடுத்த செகண்டே அவங்களுடைய அம்மா எப்போதுமே வீட்டில் இருக்கும்போதே சாரி மட்டும் தாங்க கட்டுவாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய முந்தானையை அப்படியே உருவி கழுத்தோடு சேர்த்து அப்படியே கட்டி, அவங்களுடைய வீடு வந்து ஓட்டு வீடு தாங்க, விட்டம் இருக்கும். அந்த விட்டத்தில் அப்படியே கழுத்தோடு சேர்த்து தூக்கு மாட்டுற மாதிரி தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு பல்ல இருக கடிச்சு நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு இழுக்கிறாங்க. அப்படி சடனாக பண்ண காரணத்தினால பரதனுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. கருன்னு கத்திருக்காங்க. நம்மளுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே பரதனுடைய அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க. உடனே மதுரை வீரா நீதா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேண்டியிருப்பாங்களாட்டிருக்குங்க. அவங்களுடைய நல்ல நேரம் அப்படி சொல்லலாங்க. பரதனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கா ஒருத்தங்க எப்போது பார்த்தாலும் குழம்பு ஏதாவது இவங்க வச்சாங்க அப்படின்னா வந்து வாங்கிட்டு போகுது வழக்கம். கரெக்டாக இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு அக்கா குழம்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டா எடுத்துட்டு வீட்டுக்குள்ள சல்லுன்னு என்ட்ரி ஆகியிருக்காங்க. என்ட்ரி ஆகும்போது இப்படி கருன்னு சத்தம் கேட்கறத பார்த்து எட்டி பார்த்த உடனே பரதன் அவங்களுடைய அம்மாவை தூக்கு மாட்டி போய் கொல்ற மாதிரி ட்ரை பண்ணுறதை பார்த்து மிரண்டு போய் குண்டாவை கீழே போட்டு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு அடுத்த செகண்டே அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடி வந்து நேராக ஓடி போய் பரதனை அவங்களுடைய அம்மா கிட்டனுடைய பிடியிலிருந்து பிரிக்க பார்க்குறாங்க. எவ்வளவு பண்ணாலும் பரதனை கண்ட்ரோல் பண்ணவே முடியுங்க. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி விட்டு அத்தனை பேர்த்தையும் பரதன் தாக்க ஆரம்பிக்கிறாருங்க. கெட்ட வார்த்தையில் அவங்களுடைய அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவுடைய பேச்சை தட்டவே மாட்டாராமுங்க, அவ்வளவு செல்ல பிள்ளை. ஆனால் இப்போது இப்படி விகாரமாக பண்ண காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பரதனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமினுடைய உள்ளேயே போட்டு அடைச்சி கதவை வெளியில் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு பரதனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்குன காரணத்தினால பேசவே முடியலைங்க, தொண்டையெல்லாம் இறுக்கிருச்சு. கடைசி நேரத்தில் தான் காப்பாற்றிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதற்கடுத்து வேலைக்கு போயிருந்த பரதனுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவும் நேராக வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே பரதனுடைய அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. வீட்டில் இந்த அப்நார்மலாக நடந்த விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் குறைச்சிட்டு வரும்போது முன்னாடி நாள் இரவு பரதனுடைய உருவத்தோட்டத்தில் வந்து அங்கே நின்று தண்ணி கேட்டது, அதற்கடுத்து அந்த புங்கை மரத்தில் அப்படியே மிருகம் மாதிரி சரசரன்னு ஏறினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தன்னுடைய மகனுக்கு ஏதோ பொசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பின்பு இவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லாங்க. புதன்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால சாயந்தரம் 6 மணி ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே தைரியமாக வந்து கதவை திறந்து எல்லாரும் பரதனை கண்ட்ரோல் பண்ணி அந்த குலதெய்வ கோயிலுக்கு தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. அத்தனை பேரும் முயற்சி செஞ்சு முடியவே இல்லைங்க. கடைசியாக ஆம்பளைங்க எல்லாமே சேர்ந்து குண்டுக்கட்டாக பரதனை பிடிச்சி நேராக அந்த குலதெய்வ கோயிலுக்கு முன்னாடி போட்டாங்க. கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்ச உடனே அதே நேரத்தில் அந்த பூசாரிக்கும் அருள்வாக்கு வந்துருச்சுங்க. அந்த டைம்லேயே அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி பரதனை ஓடதாங்க பார்த்துருக்காரு. கடைசியாக அந்த கோவிலினுடைய ஊழியர்கள் மற்றும் உற்சாரர்கள்லாம் சேர்ந்து பரதனை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. அந்த டைமில் அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா நீ யார் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது பரதன் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. ஈன்னு பல்ல மட்டும் காமிக்கிறாருங்க. அதற்கு பின்பு இது சரி வராது அப்படி சொல்லிட்டு அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுரை வீரனுடைய சாட்டை எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க பரதனை. அப்படி அடிக்க அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மானால தாங்கி கொள்ள முடியுங்க. அப்புறம் தான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. உன் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது நான் மணியன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஊர்க்காரங்க ஒட்டுமொத்த பேரும் மிரண்டு போயிட்டாங்க. இந்த மணியன் அப்படிங்கிறது யார் அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியுங்க. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்னாடி தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் தாங்க இந்த மணியன் அப்படிங்கிறவர். அவர் வந்து பிரைவேட் பஸ்ஸில் வந்து கண்டக்டராக வேலை செஞ்சுருக்காருங்க. டெய்லியுமே அந்த பிரைவேட் பஸ்ஸில் சிதம்பரம் டு சேத்துப்பட்டுக்கு போயிட்டு வருவாருங்க கண்டக்டரா. இப்படி இருக்கும்போது இவங்க ஊரை சேர்ந்த ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ங்க. அந்த பெண் கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. டெய்லியுமே இந்த மணியன் அப்படிங்கிற இறந்து போன நபர் உயிரோடு இருக்கும்போது யூஸ் பண்ண அந்த பஸ்ஸில் தாங்க போயிட்டு வருவாங்க கல்லூரிக்கு. இப்படி இருக்கும்போது இறந்து போன அந்த மணியன் மற்றும் இந்த பெண்ணினுடைய பேர் ரோகிணிங்க. 2 பேருக்கும் காதல் ஏற்படுதுங்க. கடைசியாக இந்த காதல் அப்படியே ஃபோன் மற்றும் அங்கங்கே மீட் பண்ணுவது வழக்கமாக நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் ஆகும்போது இந்த ரோகிணி மற்றும் மணியனுடைய காதல் ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் இந்த மணியன் அப்படிங்கிற ஒரு ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை காதலிக்கிறதை எப்படியோ அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஒரு நாள் ரோகிணி இந்த மணியனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ரோகிணியினுடைய அப்பா கண்டுபிடிச்சிட்டாருங்க. கையோடு பிடிச்ச காரணத்தினால கடைசியாக இது ஊருக்குள்ளே தெரிஞ்சு அப்படின்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுடைய பெற்றோர்கள் முடிவெடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜாதின்னு சொல்கிறோம்ல அந்த கேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வேற, இந்த பெண்ணினுடைய குடும்பம் வேறங்க.
இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு அசிங்கம் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறாங்க ரோகிணியினுடைய அப்பா அம்மா. அதே நேரத்தில் ரோகிணிக்கு ஒரு அண்ணன் ஒருத்தரும் இருக்காருங்க, நல்ல திடகாத்தமான ஒரு நபர், கல்யாணம் பண்ணுற வயசில். கடைசியாக ரோகிணியினுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய அண்ணனோடு சேர்த்து ரோகிணியை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவனோடு வாழ்ந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன காரணத்தினால ரோகிணி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு பயங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மணியன் அப்படிங்கிற ஒரு கண்டக்டராக இருந்தாலும் கூட 2 நாள் 3 நாள் ஃபோன் பண்ணலான்னு கூட இந்த பெண்ணை கண்டபடி ஃபோனில் கூப்பிட்டு திட்டுவாராங்க. இப்படி இருக்கும்போது நான் காதல் வேணான்னு சொன்னாலும் அவன் என்னை விட மாட்டான், ஊருக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணி அசிங்கமாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட ரோகிணி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன உடனே இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் அவனை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுடைய அப்பாவும் அவனுடைய அண்ணனும் பிளான் பண்ணாங்க. அதற்கேற்ப மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 நாள் ரோகிணியினுடைய செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க அவங்களுடைய அப்பா. அப்போதெல்லாம் இந்த 4 நாளும் ரோகிணியை பார்க்க முடியாத அந்த மணியன் அப்படிங்கிற ஒரு ஃபோன் பண்ணிட்டே இருக்காருங்க, முடியல. 4 நாள் கழிச்சு இந்த ரோகிணி ஃபோனை அட்டன் பண்ணி மணியனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போது அவங்களுடைய அப்பாவும் அண்ணனும் சொன்ன மாதிரியே ரோகிணி வந்து தன்னுடைய காதலன்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி அந்த மணியன் அப்படிங்கிறவர் திட்டிருக்காருங்க. அந்த டைமில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளுடைய காதல் விவகாரம் தெரிஞ்சிச்சு, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் எப்படியாவது இன்னைக்கு சாயந்தரம் உன்னை மீட் பண்ணிடுறேன், நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி அந்த கரும்பு தோப்பு இருந்துச்சு இல்லையா, இவங்க அந்த ஆன்மாவை பார்த்தாங்களே தண்ணி கிடைச்சல, அந்த இடம் தான் இவங்க எப்போதும் மீட் பண்ணக்கூடிய இடமாங்க இந்த ரோகிணி மற்றும் அந்த மணியன் அப்படிங்கிறவர். அந்த கரும்பு தோப்புக்கு நீ வந்துரு, நானும் தெரியாமல் வீட்டை ஏமாற்றி வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னதே அவங்களுடைய அண்ணனும் அப்பாவும் தாங்க. இந்த சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி தாங்க. அதே மாதிரி 4 நாள் கழிச்சு தன்னுடைய காதலி கூப்பிட்ட காரணத்தினால இந்த மணியனும் அந்த கரும்பு தோப்புக்கு வந்துடுறாருங்க. கரெக்டாக 6 மணி 6:30 மணி தோராயமாக இந்த ரோகிணி கூப்பிட்ட காரணத்தினால மணியன் வந்து வெயிட் பண்ணுறாருங்க. அந்த டைமில் ரோகிணியினுடைய அண்ணன் அப்புறம் அவங்க அப்பா 2 பேர் அப்புறம் ரோகிணியும் போயிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போன உடனே மணியனுக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அப்பா மற்றும் அண்ணனோடு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அண்ணன் வந்து கொஞ்சம் திடகாத்தமான ஆளுங்க, 4 பேர்னாலும் அடித்து போடக்கூடிய அளவுக்கு உடம்பு இருக்குங்க. அவங்களுடைய அண்ணன் மற்றும் அவங்களுடைய அப்பா சேர்ந்து மணியன் அப்படிங்கிற அந்த நபரை அப்போதே அங்கே பிடிச்சி பயங்கரமாக கொடூரமாக தான் கொண்டு வந்த ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்கும்போது இந்த ரோகிணி அப்படிங்கிற பெண் நின்று பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த பெண்ணுக்கு கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மா சொன்ன மாதிரி இவனை விட்டு விலகிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம விலகினாலும் இவன் விடமாட்டான், நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச காரணத்தினால தான் கொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அண்ணனும் அப்பாவும் அடித்து கொல்லும் போது தான் ரோகிணி வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா மணியனுக்கு புரிஞ்சிருக்குங்க. இந்த டைமில் கடைசியாக அடித்து கொல்ல ரத்தமெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி உயிரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணியன் அப்படிங்கிறது கேட்டிருக்காருங்க. ஆனால் தண்ணி எல்லாம் கொடுக்காம கடைசியாக அடித்து கொண்டு போட்டு அவங்களுடைய அப்பா அண்ணன் மற்றும் ரோகிணி யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயம் நடந்து கரெக்டாக அடுத்த நாளே காவல்துறையினர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மணியன் அப்படிங்கிற நபரை கொன்னது ரோகிணியினுடைய அப்பாவும் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அப்போதே வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு குற்றவாளிகளாக ஜெயிலில் எடுத்து போய் சேர்த்திட்டாங்க. 2014 காலகட்டத்தில் தாங்க இந்த கொலை சம்பவம் நடக்குது. அதற்கடுத்து 1 வருட காலகட்டங்கள் அந்த இறந்து போன மணியனுடைய ஆன்மா அந்த கரும்பு தோட்டம் மற்றும் அந்த இடத்துலயே இருந்திருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அடித்து தாக்கும் போது தண்ணீர் தாகத்தினால் தவிச்சார் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அங்கேயே தங்கி இருந்துச்சு இல்லையா. இவங்க பரதன் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் முயல் வேட்டைக்கு போயிட்டு அந்த முயலை வந்து கழுத்தெடுத்து ரத்தம் சொட்ட அந்த கரும்பு தோப்பு வழியாக நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக முதல் முறை வந்து பரதன் தான் அந்த நபர் வந்து கரும்பு தோப்பு பக்கத்தில் நின்னதை பரதன் தாங்க முதல் முறை பார்த்துருக்காரு. அந்த நபரை பார்த்தா டக்குன்னு வந்து தடிக்கு கீழே விழுந்து முட்டிலையும் ரத்தம் வந்துருக்குங்க. அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய முயலுடைய ரத்தமும் போயிட்டு இருக்கு, அவருடைய கால் முட்டியில் ரத்தமும் போயிட்டு இருக்கு. அதற்கு பின்பு தான் 3 பேரும் சேர்ந்து அந்த கரும்பு தோட்டம் பக்கத்தில் லோக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. தண்ணி தாகத்தோடு இருந்த காரணத்தினால அந்த முயலுடைய ரத்தமும் கொட்டிட்டு இருந்துச்சு, இவனுடைய முட்டியிலிருந்து ரத்தம் போயிட்டு இருந்த காரணத்தால் ரத்தமாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பின்தொடர்ந்து வந்தேன். இவனை அப்போதே நான் பொசஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் அந்த மணியனுடைய ஆன்மா பரதனுடைய உடம்புலேருந்து எல்லாத்தையும் சொல்லுதுங்க. அதற்கு பின்பு இப்போ நீ என்ன பண்ண போகிறேன், நீ இவனுடைய உடம்புலேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது வீம்பு பிடிக்குதுங்க. நீங்கள் சொன்ன உடனேலாம் என்னால் போக முடியாது, இவனுடைய உடம்புலேருந்து என்னை கொண்டு அந்த 3 பேர்த்தையும் நான் கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அப்போது தான் பரதனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிஞ்சுக்குங்க. அந்த ரூமில் செவுத்துல வந்து முட்டிக்கிட்டே அவளை கொல்லணும்னு சொன்னதை ரோகிணியை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டைமில் அந்த பூசாரி வந்து இதற்கெல்லாம் ஒத்துப்படாது, நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாட்டை எடுத்து வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த ஆன்மானால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு விஷயத்தை கேட்குதுங்க. என்னை மொத்தமாக அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் பண்ண விட மாட்டேன், இவனுடைய உடம்புலேருந்து வேணால் நான் போகிறேன், யாரோ ஒருத்தர் உடம்பு மூலியமா போய் அந்த 3 பேர்த்தையும் நான் கொல்லுவேன், இதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும் நான் வாக்கு கொடுத்துட்டு இவனுடைய உடம்புலேருந்து நீங்கி போகிறேன், ஆனால் என்னை மொத்தமாக அழிக்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கு பின்பு வேறு வழி இல்லாமல் பரதனுடைய உடம்புலேருந்து தற்போதைக்கு அந்த ஆன்மாவை விலக்கி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு சத்திய வாக்கு கொடுத்துட்டு பரதனுடைய உடம்புல இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுச்சுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த ஆன்மா வாக்கு கொடுத்த மாதிரியே பரதனுடைய உடம்புல வரலைங்க.
ஆனால் அந்த ஆன்மா சொன்ன மாதிரியே அந்த 3 பேர்த்தையும் போட்டு தள்ளிருச்சுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொலை சம்பவம் நடந்தது 2014. 2015 தான் பரதனுடைய உடம்புல வருது. 2016 வருடம் இந்த ரோகிணியினுடைய குடும்பம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தானே. அவங்களுடைய அப்பாவும் அண்ணனும் ஜாமீனிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கூட இருக்காதாமுங்க. அவங்களுடைய அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து ஏதோ சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க. பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு சாயந்தரம் 5 மணி 6 மணி தோராயமாக அந்த சைடு வந்திருக்காங்க. வரும்போது கரெக்டாக ஹைவேல ஒரு நாய் ஒன்று குறுக்கு வந்த மாதிரி சரட்டுன்னு அந்த பைக்கினுடைய நடுவில் வந்திருக்குங்க. அந்த நாய் மேலே அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சைடில் அவங்களுடைய அண்ணன் திருப்பியிருக்காருங்க. திருப்பின அடுத்த செகண்டே ஆப்போசிட்லேருந்து வந்த வேகமாக வந்த லாரியில் அடிபட்டு 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இந்த விபத்து ஏற்படும் போது அந்த ரோட்டில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இன்னும் மர்மங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வந்துட்டு இருக்கும்போது கரிய நேரத்தில் ஒரு நாய் டக்குன்னு குறுக்கு போனதை மட்டும் பார்த்தோம். அதற்கு அடுத்த நோடியே லாரியில் அடிபட்டு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த நாய் வந்து அதற்கு பின்பு 1 செகண்ட் 2 செகண்ட்ல எங்கிட்டு போச்சு அப்படின்னே தெரியல. கண்ணு மூடி கண்ணு மறைகிறதுக்குள்ள அப்படியே மறைவா மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சுங்க. பரதனுடைய உடம்புல சொன்ன மாதிரி அது நாயே கிடையாதுங்க, அதை செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக இறந்து போன மணியனுடைய ஆன்மாவா அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருக்குங்க. அவங்க 2 பேரும் இறந்த பிறகு மறுபடியும் 1 வருட காலகட்டம் கழிச்சுங்க இந்த ரோகிணி அப்படிங்கிற பெண்ணுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு வாலிபரோடு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணின பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையனாமுங்க. கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டங்கள் புருஷன் பொண்டாட்டி அவ்வளவு நல்லா நட்பாக இருந்தாங்களாமுங்க. ஊர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமுங்க. எல்லாரும் கண்ணுப்படுற அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. 6 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் வந்து ரோகிணியுடைய கணவர் இந்த ஊருக்கு வந்திருக்காருங்க. ஏதோ திருவிழாவுக்காக வந்து இந்த மணியன் இறந்து போன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர்காரங்களோட எப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை கேள்விப்பட்டு ஒரு நாள் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம இந்த ரோகிணியினுடைய கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய தோஸ்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்கு போயிருக்காருங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணியனை கொல்லப்பட்ட அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி வந்திருக்காராமுங்க. திரும்பி வந்து ஊருக்கு போனவர் தானாமுங்க. அன்றைய நாள் அந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்துட்டு திருவிழாந்து திரும்பி அவங்களுடைய ஊருக்கு போனதுலேருந்தே சைக்கோ மாதிரி ஆயிட்டாராமுங்க இந்த ரோகிணியுடைய கணவர். என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டெய்லி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அடி அடிச்சிருக்காருங்க. கடைசியாக கணவரனுடைய கொடுமை தாங்க முடியாம ஊர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜோடின்னு சொல்லி பேசின நபர் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச கொடுமை தாங்க முடியாம அந்த பையனுடைய வீட்டிலேயே ரோகிணி தூக்கு போட்டு இறந்துட்டாங்களாமுங்க. அந்த பெண்ணினுடைய சடலத்தையும் திரும்ப இந்த ஊர்லேயே கொண்டு வந்து அவங்களுடைய அப்பாவையும் அண்ணனையும் போச்ச சமாதிக்கு பக்கத்திலேயே புதைச்சிருக்காங்களாமுங்க. இந்த விஷயம் கேட்டும் பரதனுடைய குடும்பத்தாருக்கும் அந்த ஒட்டுமொத்த ஊருக்கும் தெரியுமாமங்க. நல்லா அந்த பையன் டக்குன்னு அந்த கரும்பு தோட்டத்துக்கு போயிட்டு வந்து திடீர்னு சைக்கோனதை பார்த்தா கண்டிப்பா இதுவும் மணியனுடைய ஆன்மாவினுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியுமாமங்க. 2015 to 16 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை எங்களால் மறக்கவே முடியல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து ராஜ்குமார் கிட்ட சொன்ன விஷயத்தை ராஜ்குமார் அப்படியே நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின பரதன் மற்றும் ராஜ்குமாருக்கு நன்றிங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.